கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 16 அதிகாரம் 26 வாக்கியம் சொல்கிறது, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஜீவனை நஷ்டப்படுத்தினால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாகவும் விடுதலையாளர்களாகவும் சுகமனதலாகவும் சந்தோஷ மனதலுமாகவும் சென்றார்கள். ஆனால் ஒரு வாலிபனை தவிர வேதத்தில் இவரை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் இடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவளை விற்று திறத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். மத்தேயு 19 அதிகாரம் 16-22 வரை வாசிக்கிறோம். இவன் பிறரை தன்னை போல் நேசிக்க தவறிவிட்டான். அவனுடைய ஆஸ்தியும் பணமும் அவனுக்கு மிக பெரிய ஆசையாக இருந்ததினால் நித்திய ஜீவன் அவனுக்கு பெரியதாக காணப்படவில்லை. பண ஆசை அவன் கண்களை கூடாக்கியது. ஆகையால் அவனிடம் ஒரு குறைவு காணப்பட்டது. பரலோக பொக்கிஷங்களை விட தேவனை காட்டிலும் அவனுடைய ஆஸ்தி அவனுக்கு பெரியதாக தென்பட்டது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இருந்து அறிந்து போகிற உலகத்திலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் மறந்து போயிடக்கூடாது. அந்த வாலிபன் ஒருவேளை அவன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருந்தால் பரலோகத்தின் அவன் பொக்கிஷங்களை சேர்த்திருப்பான். தேவன் எதற்காக இந்த மனிதனை ஆசையோடும் பணங்களோடும் செழிப்பான வாழ்க்கையோடும் ஆசீர்வதித்தார் என்றால், காரணம் பிறருக்கு உதவுவே. இன்று நம்மத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் வசதியும் ஏன் தருகிறார் என்றால், மற்றவர்களுக்கு நீங்கள் நாளும் உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பெரிய தலைமை பொறுப்போ எந்த ஒரு மேன்மையான ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் ஆண்டவர் மற்றவருக்கு உதவி செய்யத்தான் அதை தருகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசு மேல் அன்பும் ஐஸ்வர்யத்தின் மேல் அன்பும் ஒரே இதயத்தில் வைக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழிய செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவரை சிநேகிப்பான், அல்லது ஒருவரை பற்றி கொண்டு மற்றவரை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எனவே தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளும். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.